Happy Diwali! ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தீபாவளிக்கு ஊருக்கு போனது தான். என்னம்மா உனக்கு மட்டும் தீபாவளி இன்னும் முடியலையா அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க. வீடியோ எடிட் பண்ண டைம் இல்லை, எடிட் பண்ணி போட இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளிக்கு 1 day பிஃபோர் நாங்கள் மதுரை கிளம்புனோம். சென்னையிலேருந்து போகிற வழியில் பயங்கர டிராஃபிக்கு. மதுரைக்கு நைட்டு போய் ரீச் ஆனோம். அன்றைக்கி அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் எடுக்க போனோம். நைட் 11:30க்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா தான் எங்களுக்கு வந்து வெடியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ சிவகாசியில் போய் மாமா கொடுத்த வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மதுரையில் கொண்டு வந்து வச்சுட்டு அன்றைக்கி வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டைக்கு கிளம்பிட்டோம். அவங்க யாருன்னு பார்த்தா அம்மாவோட தங்கச்சி தான். அவங்க அருப்புக்கோட்டையில் இருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் கிளம்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து சித்திகிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு. சித்திக்கு வந்து 3 பசங்க, ஒரு அண்ணா 2 அக்கா இருக்கா. அண்ணா கூட தான் சித்தி சித்தப்பா இருக்காங்க அருப்புக்கோட்டையில். அக்கா வந்து ஒருத்தி ராம்நாட்டில் இருக்கா, இன்னொருத்தி வந்து திருநெல்வேலியில் இருக்கா. லஞ்சுக்கு வந்து அங்கே போயிருந்தோம். சித்தி மட்டன் சிக்கன்னு வறுவலோட குழம்போட சூப்பராக வச்சுருந்தாங்க. லஞ்சு டயத்துக்கும் லேட்டாக தான் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனோம். ஸோ போன உடனே சாப்பிட்டாச்சு, ரொம்ப பசின்னு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அண்ணன் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் நான் போயிருக்கேன். அப்போ வந்து இந்த தோட்டம்லாம் வந்து இல்லை. இப்போ வந்து இந்த திராட்சை கொடியெலாம் இருந்துச்சு. அப்புறம் புடலங்காய்லாம் நல்லா தொங்கிட்டு இருந்தது சூப்பராக. வெளியில் வந்து பாவக்காயெல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். பேர்ட்ஸ் ஹவுஸ் எல்லாம் வந்து எங்கள் அண்ணன் வந்து உட்டால் செஞ்சு மாட்டி வச்சுருந்தான். இது வந்து ஏதோ கொஞ்சம் பொறிச்சு இது இருந்தது போல், சாப்பாடு கொடுக்க வந்துச்சு. பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் போனோம். அங்கே வந்து இந்த பால்கனிலெல்லாம் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு மேலே போனோம். நல்லா வீட்டை சுற்றி பச்சை பசேர்னு நல்லா அழகாக வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள்லாம் மாட்டி பாட்லாம் நிறைய வச்சுருந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. முல்லை செடி இருந்துச்சு, அவ்வளோ முல்லை விட்டுருந்துச்சு. பூவெல்லாம் பிடுங்கி கட்டி கொடுத்தான் அண்ணன் ஒய்ஃபு. என்னை விட அவள் சின்னவ தான், அண்ணினும் கூப்பிட முடியாது. ஸோ பேர் சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். வீடியோக்கே வரமாட்டேன்ட்டா கடைசி வரையும். ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்கன்னா அதையும் யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அங்கே சரியான மாலை, அதனால் இந்த தட்டான்லாம் நிறைய பறந்துட்டு இருந்தது. சாட்சிகிட்ட காமிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் மேலே இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாச்சு. சரி கிளம்புற டைமும் வந்துருச்சு. அண்ணன் பசங்க 2 பேரும், மூத்தவ பொண்ணு 2வது பையன். மூத்தவ வந்து போன தடவை வந்திருக்கும் போதே சாட்சிகிட்ட பேசவே இல்லை. இந்த தடவையும் அதே மாதிரி அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தா. சாட்சியை விட ஒரு 2 வயசு கம்மி. 2வது அவன் வந்து சூப்பராக எங்கள் கூட மிங்கிள் ஆகிட்டான். நல்லா எங்கள் கூடயே இருந்துட்டு நாங்கள் பேசுகிறதே பேசிக்கிட்டு ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு இருந்தான். கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த டிவியில் பாட்டை போட்டு விட்டுனே அவனுக்கு ஆட்டம் அதுவாக வந்துருச்சு. அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவனும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். ஆடிட்டு இருந்தவன் கீழே விழுந்து அப்படியே அதே ஒரு ஸ்டெப் ஆக்கி மேனேஜ் பண்ணிட்டான். அதோட நல்லா பொழுது போச்சு. இதுதான் அவள் கட்டி கொடுத்தது. நல்லா சூப்பராக கட்டி கொடுத்துருந்தான். மொட்டாக இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் நேரத்தில் விரிஞ்சது. சாயந்தரமாக நான் வந்து வச்சுக்கிறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கிளம்புறதுக்கு மட்டும் வந்து பாய் சொன்னா. வந்ததுலேருந்து பேசவே இல்லை. அப்புறம் நாங்களும் சித்தி சித்தப்பாக்கு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு மதுரைக்கு. மதுரைக்கு வந்துட்டு அப்புறம் நைட்டு போல் நாங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு சரின்னு கிளம்புனோம். ஜானகிராமம் இருக்குல்ல, மாட்டுத்தாவணியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் சாப்பிட போகலான்ட்டு. நான் வந்து ஆனியன் ஊத்தாப்பம் தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து இந்த மத்தியானம் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது சித்தி வீட்டில். அதனால் நைட்டு நான் வந்து லைட்டாக எடுத்துக்கணும்னு அது மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது வர்ற வழியிலெல்லாம் வந்து அங்கங்கே சரியான கூட்டம், கறிக்கடை ஃபுல்லாகவே. ஏன்னா காலையில் தீபாவளினா நாளே வாங்கி வச்சிடணும்ல, எல்லா இடமும் கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே அக்கா வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
தீபாவளி அன்னைக்கு காலையில் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சித்தி வீட்டுக்கு போகலான்னு. அம்மாவோட இன்னொரு சிஸ்டரும் மதுரையில் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அம்மா கூட பிறந்தவங்க 5 பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் ஒரு பையன். ஸோ சித்திங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. இங்கே சித்தியை வந்து பார்க்க வரலான்னு வரும்போது இங்கே 2 சித்தி இன்னும் வந்துருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு தீபாவளிக்கு. அங்கே போயிட்டு எல்லாரையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சித்தி பசங்க தம்பி தங்கச்சிங்களோட சேர்ந்து நாங்களும் வெடியெல்லாம் வெடித்தோம். நல்லா சாப்பிட்டாச்சு. இட்லியும் வடையும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாம் தான். நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெடிக்கலான்னு கீழே போனோம். ஒரு சரம் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அதை சரி வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து தான் வச்சோம். வச்சுட்டு பத்திருச்சா பத்தலையான்னு தெரியாமலே ஓடினோம். ஆனால் பத்திருச்சு. அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அதே ஏரியாவிலே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீடும் இருக்குது. அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி அவங்களையும் பார்த்துட்டு அவங்க கூடயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஹஸ்பண்டோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களையும் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட அவங்களையும் பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில் டிஆர்ஓ காலனி வழியாக தான் வந்தோம். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து அத்தை மாமாலாம் அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இருந்தாங்க. இங்கே இருக்கும்போது தான் வந்து மாமனார் வந்து இறந்தது. நான் அப்போ 5th படிச்சுட்டு இருந்தேன். அந்த இடம்லாம் பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அண்ணா வீட்டுக்கு போயிட்டோம். இங்கே வந்து பெரியம்மா பெரியப்பா இருக்காங்க. அம்மாவோட தங்கச்சி சித்தி வீடெல்லாம் இப்போ போனது. இப்போ பெரியம்மா வீடு. இப்போ ஆக்சுவலாக அண்ணன் கூட தான் பெரியம்மா பெரியப்பா இருக்காங்க. ஸோ லஞ்சுக்கு அப்படியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். அண்ணன் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வளர்க்குறாங்க. ஸோ அதுதான் இது. பயங்கரமாக எங்களை பார்த்து கத்திட்டு இருந்தது. அப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போனோம். அண்ணி என்னெல்லாம் சமைச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், சிக்கன் ஃப்ரை, அவிச்ச முட்டை. இந்த முட்டை பார்த்தா அப்படியே கோழி குஞ்சு மாதிரியே வந்திருந்தது. அதுக்கப்புறம் வடை, ஆமை வடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் வந்து ரைஸு, ரசம், தயிர் எல்லாம் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். பசங்க 2 பேரும் பேசாமல் அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஏதாவது 2 வார்த்தை பேசுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பெரியப்பா ஒரு ஹாய் சொல்லு. இதுதான் எங்கள் பெரியம்மா பெரியப்பா 2 பேருக்கும் நல்ல ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வயசானவங்கள எப்பயுமே வந்து நம்ம போகிறப்பெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும். அதுதான் பெரியம்மா பெரியப்பாலாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சித்தப்பாவும் கூட எல்லாருமே பாசமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த நமக்கு ஒரு ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அண்ணன் பையன் 2வது அவன் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராயிங்லாம் பயங்கரமாக பண்ணுவான். சாக்ஷி மாதிரியே அவனும் ட்ராயிங்லாம் பண்ணுவான். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வரைஞ்சதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கேரக்டரையும் அவரோ தத்ரூபமாக சூப்பராக வரைஞ்சிருக்கான். செம்மையாக இருந்தது எல்லா ட்ராயிங்கும். சும்மா அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் காட்டலான்னு வீடியோ எடுத்தேன். எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம். டைமும் ஆச்சு, ரொம்ப பசிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு. சாட்சிக்கு அந்த முட்டையை வச்சது, அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கே அவளுக்கு மனசு இல்லை. அப்புறம் இங்கேயும் சாப்பிட்டுட்டு அண்ணன் ஃபேமிலியோடு எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் வெடி போட்டுட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெடி போட்டுட்டு இருந்தோம். ரைசன் நீங்க
அப்படியே ஓவரால எடுங்க. இந்த அப்படியே தள்ளிவாங்க. வெடியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கேயே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மதுரையில் ஹஸ்பண்டோட அக்கா வீடு இருக்குது, அங்கே தான் நாங்கள் எப்போயுமே வருவோம். வந்துட்டு தான் எல்லார் வீட்டுக்கும் போவோம். ஸோ எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு திரும்ப வந்தாச்சு வீட்டுக்கே. வந்துட்டு யாருமே இல்லாமல் இருந்தாங்க, எல்லோரும் வெளியில் போயிருந்தாங்க. அதனால் நாங்கள் நானும் ஹஸ்பண்டும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரீல்ஸ் கூட என் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோவில் கூட அந்த லிங்க்கு கொடுக்குறேன், எல்லோரும் பாருங்கள். நாங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே எல்லோரும் வந்துட்டாங்க. அக்கா பசங்க எல்லோரும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அத்தை பொண்ணு அவங்க பசங்களெல்லாம் வர சொல்லி வெடி ஒன்றா சேர்ந்து வெடிக்கலான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுருந்தோம். இவங்களை ஆல்ரெடி நீங்கள் என்னோட அந்த பழைய ஃபங்க்ஷன் வீடியோலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க ஒரு அத்தை பொண்ணு, என்னோட பொண்ணு தான் அவங்க 2 பேருமே. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மாடிக்கு போயிட்டு தான் வெடி வெடிக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போனோம். மாடிக்கு போயிட்டு மதுரையில் வெடிக்கிற மொத்த வெடியும் மாடியிலேருந்து பார்த்தோம். செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் வெடியெல்லாம் நல்லா போட்டு எல்லாருமா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வெடித்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெடியெல்லாம் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா ரீல்ஸ் எல்லாம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினோம். ஆனால் ஒன்றும் சரியாக வரல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணோம். மேலே டான்ஸ் ஸ்டெப்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு டான்ஸு தான் இது. சும்மா ஆடி பார்த்தோம். அப்புறம் எல்லா வெடியும் முடிஞ்சிச்சு. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருமா சேர்ந்து போட்டு நல்லா ஜாலியாக போச்சு அன்றைக்கி தீபாவளி. ஸோ சொந்த பந்தங்களோட எல்லாருமா சேர்ந்து எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா வெடியும் வெடித்து ஜாலியாக போச்சு இந்த வருஷம் தீபாவளி. சென்னையில் வெடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து வெடிச்சிருக்கோம். இப்போ ஊருக்கு போனதுனால சொந்த பந்தங்களோடு சேர்ந்து சூப்பராக கொண்டாடியாச்சு தீபாவளியை. எல்லோரும் பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபேமிலியோட தீபாவளி கொண்டாடுறது ஒரு ஹாப்பி தான். எப்பயுமே தீபாவளிக்கு எல்லாருமே அவங்கவுங்க சொந்தங்களோட சேர்ந்து கொண்டாடுறது தான் வழக்கம். பொங்கல், தீபாவளி எல்லாமே. இந்த தடவையும் அதே மாதிரி நடந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட தீபாவளியெலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நான் தான் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.